ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போவதான தலைப்பு மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரு. இந்த மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரு என்கின்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் ஏன் என்ன மறைவான இடத்துல ஒளிந்து கொண்டிருக்க சொல்லுகிறார்? இந்த கேள்வி வரலாம். ஆனால் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நம்மை மறைவில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன் இருந்தான். அந்த தேவ மனிதன் தாவீது என்று அழைக்கப்பட்டான். அந்த தாவீது தேவனுடைய மனிதன் தான். ஆண்டவராக இயேசுவுக்கு பிரியமானவன். சிறு வயதிலே ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில வருகிறது. அந்த சூழ்நிலையின் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது, நீ மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரு. இந்த மறைவான இடத்தில் ஏன் ஒளிந்து கொண்டிருக்கும்படி ஆண்டவர் சொன்னார்? இதன் விளைவு என்ன? ஒரு பொல்லாத வல்லமை இவனை துரத்துகிறது. அது எப்படி துரத்தி இவனை அழிக்க முயற்சி செய்கிறது, ஆனால் அதிலிருந்து எப்படி இவன் தப்பித்துக் கொண்டான் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். இதற்கான வேத பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தாவீதை கொன்று போடும்படி சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தாவீதின் மேல் பிரியமாயிருந்தான். ஆதலால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்தான். தாவீதை எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரு என்றான். இந்த இடத்துல பாருங்க, சவுல் அந்த பொல்லாத வல்லமை அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதனை என்ன பண்ணுது? கொலை செய்ய வகை தேடுது, அவனை பிடிக்க வகை தேடுது. அந்த நேரத்தில் அவர் ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை தாவீதுக்கு புறப்பட்டு வருகிறது. என்ன எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரு. பாருங்க, இந்த சவுல், இந்த பொல்லாத வல்லமை, சவுலை இப்படி எடுத்துப்போம். பொல்லாத வல்லமை, இந்த பொல்லாத வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகளை கொன்று போடும்படி இந்த நாளிலும் வகை தேடி கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பூமிக்குரிய வாழ்க்கையும் அழிக்கும்படி ஒரு வல்லமை போராடி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கு. நான் ஏன் மறையணும்? நான் தைரியமா அனுப்பேன். ஆண்டவரே சொல்றாரு, ஒரு வார்த்தையை அனுப்புறாரு, மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கு. அப்ப இன்றைக்கு இந்த பொல்லாத வல்லமை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொன்று போட என்ன பண்ணுது? வகை தேடுது. நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வகை தேடுகிறது. இப்ப எப்படி வகை தேடும்? அதுதான் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு ஒரு பொல்லாத வல்லமை உங்கள் வாழ்க்கையில் புகுந்தால், உங்கள் வாழ்க்கை அழிக்க அது திட்டமிடும்படியானால், அது எப்படி உங்களை அழிக்க வகை தேடும்? புரிந்து கொள்ளுங்கள். பொல்லாத வல்லமைகள் ஒரு புறம் நம்மை அழிக்க வகை தேடினாலும் ஆண்டவர் நமக்கான மறைவான இடத்தை வைத்திருக்கிறார். நாம் நம்மை ஒளித்து வைத்து, நம்மை பாதுகாத்து, நம்மை ஜெயத்தின் பாதையில் நடக்கும்படி. எப்படி இந்த பொல்லாத வல்லமைகள் வரும், எப்படி அதனுடைய தாக்குதல் இருக்கும், அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில இந்த சவுல் எனும் பொல்லாத வல்லமை, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் சில பொல்லாத வல்லமைகள் உங்கள் வீட்டிற்குள் புகுந்து, உங்கள் வாழ்க்கைக்குள் புகுந்து, உங்கள் சரீரத்திற்குள் புகுந்து கிரியை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் பயப்படாதிருங்கள், ஆண்டவர் அதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போட ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பித்தான். அதே 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சவுல் தாவீதை ஈட்டினால் சுவரோட சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் தாவீது விலகினான். தாவீது அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். பொல்லாத வல்லமை தான். அந்த பொல்லாத வல்லமை அவனை என்ன செய்யுது? ஈட்டினால செவரோட வச்சு குத்த பார்க்குது. இந்த ஈட்டி கூர்மையான ஆயுதம், ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கக்கூடிய ஆயுதம். இதை வச்சு என்ன பண்ணுது? இந்த பொல்லாத வல்லமை அவனை சாகடிக்க வகை தேடுகிறது. இன்றைக்கும் பொல்லாத வல்லமைகள் எப்படியாவது உங்கள் வீட்டிற்குள் புகுந்து, உங்கள் வாழ்க்கைக்குள் புகுந்து உங்கள் எதிர்காலத்தை கொன்று போடுவிடலாம், உங்கள் ஆசீர்வாதங்களை கொன்று போடுவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு வருகிறது. ஆனால் தாவீது தப்பித்துக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈட்டி
குத்த வகை தேடுது. இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள, நம்மை பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்யலாம்? வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, பொல்லாங்கானவன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலான விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அங்க சொல்லியிருக்கு பாருங்க புதிய ஏற்பாட்டுல, பொல்லாங்கானவன் பிசாசு எய்யக்கூடிய அக்னி அஸ்திரம். பிசாசுடைய வேலை அந்த அக்னி அஸ்திரத்தை ஏறான். எந்த சூழ்நிலையாவது அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவான். உங்க சரீரத்தை வியாதியை உண்டு பண்ணுகிற அக்னி அஸ்திரத்தை எய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார ரீதியான காரியங்களை அழித்து போடுகிற அக்னியசத்தை எய்ய முடியும். உங்கள் சமாதானத்தை குலைத்து போடுகிற அக்னியசத்தை எய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை துக்கமாய் மாற்றி அதை அழிக்கிற அக்னியசத்தை எய்ய முடியும். அதை தடுக்க இது ஒரு வழி சொல்லி பாருங்க, விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அப்ப பிசாசு எந்த ரூபத்தில் என்னை அழிக்க வந்தாலும் நான் எடுக்க வேண்டிய ஆயுதம், அதை தடுத்து நிறுத்த வல்லமை உள்ள ஆயுதம் விசுவாசம். அப்ப பிசாசான ஜெயிக்க விசுவாசத்தை பிடிச்சிக்கணும். அப்ப பொல்லாத வல்லமைகளையும் அந்த ஈட்டிய, இப்ப பொல்லாத வல்லமைகள் உங்களை சுற்றி எப்படி வேணா கிரியை செய்யலாம், உங்க வீட்டுக்குள்ள கிரியை செய்யலாம். ஆனா அதை ஜெயிக்க விசுவாசம் என்னும் ஆயுதத்தை எடுத்துக்கணும். அப்ப முதலாவது பிசாசுடைய வேலை அக்னி அஸ்திரங்களை எய்யுது, ஆனா அதை ஜெயிக்க நமக்கு விசுவாசம் வேண்டும். இரண்டாவது காரியத்தை சொல்ற பாருங்க, இந்த சவுல் என்னும் பொல்லாத வல்லமை இந்த தாவீதை வேற எப்படி வகை தேடினான், கொலை செய்ய எப்படி வகை தேடினான்? முதலாவது சொன்ன பொல்லாத ஆயுதங்களை பயன்படுத்துவான். ரெண்டாவது பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல அவன் சொல்றான் பாருங்க, என் கை அல்ல பெலிஸ்தியன் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நிலைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருக்காக யுத்தம் நடத்து என்றான். ரெண்டாவது பாருங்க, முதலாவது ஈட்டியை போட்டு பார்த்தா அதுல தப்பிச்சுக்கிட்டான், விசுவாசம் இருந்து தப்பிச்சுக்கிட்டான். ரெண்டாவது பாருங்க, இவனை தாவீதை பெலிஸ்தியன் தேசத்துக்கு சூழ்ச்சியா அனுப்புறான். எப்படின்னா சூழ்ச்சி அனுப்புறான் பாருங்க, இங்க இருந்து பெலிஸ்தியன். இந்த பெலிஸ்தியன் தான் மாம்சத்தின் வல்லமை. பெலிஸ்தியன் என்றால் மாம்சத்தின் வல்லமை. இப்ப பாருங்க, வீட்டில் இருக்கிறோம், இங்க போங்க அங்க போங்க, இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு மறைவான கண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறது. சிரிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் இவன் சொல்றான், நீ போ அங்க போ, பெலிஸ்தியன் இடத்துல போ, அவனை போய் ஜெயிச்சுட்டு வா பார்க்கலான்ட்டு. எங்க அனுப்புறான்? மாம்சத்தின் வல்லமைக்குள்ள அனுப்புறான். மாம்சத்தின் வல்லமைகள் இருந்தவர்கள் மத்தியில் அனுப்புறான். தெய்வீகம் இருக்கும் இடத்துல அனுப்பல, மாம்ச மனிதர்கள். அவங்க இவனை கொன்று போடுவாங்க, அவர்களுடைய வல்லமை இவர்களை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இங்க போ அங்க போன்ற மாதிரி பெலிஸ்தியன் தேசத்தில் அனுப்பலாம். இந்த பெலிஸ்தியனின் ஆவி அது என்ன செய்யணும்? ஆளுகை செய்யற ஆவி. இப்ப பாருங்க, இந்த தாவீதுன்ற ஒரு மனுஷனை கூர்மையான ஆயுதம் அதை வச்சு தாக்க முயற்சி பண்ணா, விசுவாசத்துல தாவீது அதை ஜெயிச்சிட்டார். ரெண்டாவது எங்க அனுப்புறான் பாருங்க, பெலிஸ்தியன் ஆளுகை செய்யற ஆவி. அப்ப ஒரு ஆளுகை செய்யற ஆவிக்குள்ள போய் அவன் மாட்டிக்கணும். இது என்ன ஆவி? நல்ல ஆவி இல்லை, ஆளுகை செய்யற ஆவி. எப்படி ஆளுகை செய்யும்? பலவீனப்படுத்தி ஆளுகை செய்யும். சரீரம் முழுவதும் பலவீனமா மாறி இருக்கும், வாழ்க்கை முழுவதும் கண்ணீரா மாறிடும், உங்கள் சூழ்நிலை முழுவதும் துக்கமா மாறி இருக்கும், எந்த காரியத்திலும் தோல்வி. இதுதான் இந்த ஆவி, இந்த ஆளுகைக்குள்ள அனுப்புறான். எவ்வளவு சூழ்ச்சி பார்த்தீங்களா? பிசாசின் தந்திரம் எப்படி இருக்கு பாருங்க. தேவையில்லாத பொருளை நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்கிறான். ஒரு ஈட்டிய, கூர்மையான ஆயுதத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? கொலை செய்ய முடியும். கண்ணுக்கு இன்னைக்கு நம்ம யாரும் ஈட்டி வச்சு பண்றது இல்ல, கண்ணுக்கு மறைவான காரியங்களை பயன்படுத்துகிறார்கள் ஆயுதம் போல. ரெண்டாவது பாருங்க, பொல்லாத மனிதர்கள் மத்தியில் அனுப்புறான். தாவீது இந்த பெலிஸ்தியன் தேசத்துக்கு போனா, ஆனா இந்த பெலிஸ்தியர்களை ஜெயித்து விட்டான். பாருங்க, இப்ப எப்படி ரெண்டாவது வகை தேடுறான் பாருங்க. முதலாவது ஈட்டியை எழுதுறான், ரெண்டாவது அசுத்தாவிக்குள்ள ஒப்பு கொடுக்குறான். இவங்களுக்குள்ள அசுத்தாவி போயிட்டோம், இவன் அசுத்தாவி இருக்கிற இடத்துல போனா என்ன ஆகும்? இவனுக்குள்ள அசுத்தாவி வந்துடும். அந்த அசுத்தாவிக்குள்ள போய் மாட்டி இவன் நாசமா போட்டோன்னு என் கூடவே இருந்து என்ன பண்றான்? கூடவே இருந்து நைஸா பேசி அனுப்புறான். ரெண்டு காரியம். மூன்றாவது காரியம், 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டில் சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாக மீகால் அறிவித்து, மீகால் தாவீதை ஜன்னல் வழியாக இறக்கி விட்டால் அவன் தப்பி ஓடி போனான். மூன்றாவது பாருங்க, போர் சேவகர்கள் அனுப்புறான். என்ன பண்ணலாம்? சிறையிருப்பு பண்ணி காலையில் அவனை கொண்டுடும். இன்னைக்கு அப்படிதான்
பொல்லாத வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை, நம்மளுடைய சரீரத்தை, நமக்கு உண்டான எல்லா காரியங்களையும் சிறைப்படுத்த முயற்சி. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி வல்லமைகள் வரும்பொழுது நீ மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டது. இப்ப தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தான். இவனுக்கு வந்த போராட்டம் பாருங்க, சவுல் யாரும் இல்ல, மாமனார் தான். இன்னைக்கு மாமியார் மருமகளுக்கு விரோதமா, மருமகள் மாமியாருக்கு விரோதமா, மாமனார் மாமியார் மருமகளுக்கு விரோதமா, மாமியார் மாமனார் மருமகனுக்கு விரோதமா, அப்படிதான் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் இவன் செய்யறான். பொல்லாத வல்லமை, கொலை செய்ய வகை தேடுறான். ரெண்டாவது ஆவி பிடிச்ச மனுஷர்கள், பொல்லாத ஆவி இருக்கிற மனிதர்கள் மத்தியில போய் ஆவி பிடிச்சி சாகட்டோன்ட்டு முடிவு பண்ணான். மூணாவது பாருங்க, சேவகர்களை அனுப்பி சிறையிருப்பு பண்ண பார்க்க. ஏதோ ஒரு சிறையிருப்பு. இன்றைக்கு நம் வாழ்க்கையில நாம் எந்த சிறையிருப்புக்குள் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம்? சில வல்லமைகள் நம்மை சிறைப்படுத்தி வைக்கிறது. அப்படி ஒரு சிறையிருப்பு. ஆனா பாருங்க, அவரோட மனைவி என்ன பண்ணா, ஜன்னல் வழியா இறக்கி விட்டால் அவன் தப்பி போனான். மூணாவது வாட்டியை தப்பிக்கிறான். சேவகர்களே அனுப்புறான். அடுத்தது பொல்லாத வல்லமைகள் சேவகர்களே அனுப்பும். அது என்ன பண்ணும்? ஏன்னா ஆண்டவருக்கு எப்படி தேவ தூதர்கள் இருக்கிறார்களோ அது போல பிசாசுக்கும் சேவகர்கள் உண்டு. அதனுடைய வேலை என்ன? சிறைப்படுத்துறது. ஆண்டவருடைய வேலை சிறையிருப்பை மாற்றுவது. இந்த தாவீதை கொண்டு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. ஆகையால் ஆண்டவர் இவரை தப்புவித்தால், மறைவான இடத்தில் வைத்து பாதுகாத்தால், உங்களை குறித்தும் ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களுக்கும் பொல்லாத வல்லமைகள், பொல்லாத மனிதர்கள் இப்படியா உங்களை சூழ்ச்சி செய்து மாட்டி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மறைவான இடத்தை வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, இந்த சேவகர்கள் லூக்கா 12ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை சுருக்கமாய் சொல்லுகிறேன். இந்த சேவகர்கள் நியாயாதிபதிகள் சேவகர்களை ஒப்புக் கொடுப்பார்கள். சேவகர் உன்னை சிறையிருப்பில் போடுவார்கள். இந்த சிறையிருப்பு எதை காண்பிக்கிட்டா? தனிமைப்படுத்துறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தனிமைப்படுத்தும். உலகத்துக்குள்ள இல்ல, ஆண்டவரை விட்டு தனிமைப்படுத்தும். இதுதான் பிசாசுடைய நோக்கம். பாருங்க, பிசாசுடைய நோக்கமே ஒரு மனிதனை தனிமைப்படுத்தி அவனை கட்டி வைப்பது. எத்தனை கட்டு இருக்கு? எவ்வளவோ கட்டுகள் வேதம் சொல்லுது. எவ்வளவோ கட்டுகள் கட்டி வைக்குது. நகர முடியாதபடி, எந்த சூழ்நிலையில் நகர முடியாதபடி பிசாசு கட்டி வைக்குது. மூன்றாவது எப்படிப்பட்ட வல்லமை அவனை நோக்கி வந்து பாருங்க, இந்த சேவகருக்கு தப்பும் வழி ஜன்னல் வழியா போனான். அப்ப இன்றைக்கு நமக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் எதை காமிக்கிறது? நம் வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையை காண்பிக்கிறது. ஆண்டவராக இயேசுவின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது இப்படிப்பட்ட சிறையிருப்பின் காரியம், யாராவது கட்டி வைக்கலான்ற காரியம் வரும்பொழுதும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அப்ப நம்பணும், இயேசு கிறிஸ்துவை நம்பணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில பொல்லாத வல்லமைகளிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். 3 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஒரு வார்த்தை வந்தது, மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிருந்து. அந்த வார்த்தை வந்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சு? அசுத்தாவி ஒரு பொல்லாத ஆயுதத்தை பயன்படுத்தி அவனை கொலை செய்ய வகை தேடுது. அது விசுவாசத்தினால ஜெயிச்சான். ரெண்டாவது பாருங்க, பொல்லாத அசுத்தாவிகள் மத்தியில கொண்டு போய் இவனுடைய வாழ்க்கையும் அசுத்தாவியா மாறட்டும்னு முடிவு பண்ணிச்சு. அதுலயும் தப்பித்து விட்டான், அதை ஜெயித்து விட்டான் அந்த யுத்தத்தை. மூன்றாவது பாருங்க, ஜன்னல் வழியாய் தப்பித்தான். இது நம்பிக்கையை காண்பிக்கிறது. நீங்க நம்பிக்கை வைத்திருக்கும் போது அது உங்களை பொல்லாத வல்லமைகளுக்கு தப்புவிக்கும். நான்காவது காரியம், 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது எங்கேதியில் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொண்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடு உள்ள கண்மலையின் மேல் தேடி போனான். பாருங்க, கடைசி தாக்குதல் பாருங்க. முதலாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினா, ரெண்டாவது ஒரு சூழ்ச்சியை பயன்படுத்தி அசுத்தாவிகள் மத்தியில கொடுத்தான். மூன்றாவது என்ன பண்ணா? சேவகர்களை அனுப்பினா. இப்ப நாலாவது நேரடியாகவே வந்துட்டான் இந்த சவுல். இந்த பொல்லாத வல்லமை நேரடியாகவே வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு, ஆண்டவரே நான் உமக்குள்ள இருக்கிறேன், உண்மை உயர்த்துறேன், உண்மை ஜெபிக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன், உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறேன். ஆனா ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த பலவீனம்? ஏன் இந்த நெருக்கடி? காரணம், ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு புரிய வைக்க விரும்புகிறார். ஒரு மறைவிடம் உண்டு. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும், உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது, உன் நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்த ஒரு சோதனை இருக்கு. இப்ப பாருங்க, நேராவே வந்துட்டான். கடைசியில பாருங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தான், இப்ப நேராவே வரான். இப்ப தாவீது எங்க இருக்கிறாரு? வரையாடுகள் இருக்கிற உயரமான இடத்தில் இருக்கிறார். பாருங்க, இதே மாதிரிதான் ஆண்டவராக இயேசுவானவரை 40 நாள் பிசாசானவன் என்ன பண்ணான்? வனாந்தரத்தில் கொண்டு போய் அவரை சோதித்தான். ஆனா அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய வார்த்தையினால் இந்த பிசாசை ஜெயித்தார்.
இன்றைக்கும் ஒரு பொல்லாத வல்லமை உங்களை மேற்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையினாலே ஜெயிக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தையினாலே அந்த வல்லமையை ஜெயிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். அப்ப வேத வசனங்களை பயன்படுத்த வேண்டும். இப்ப இந்த 4 வல்லமைகள், 4 விதமான காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில வந்தது. இவர் எங்க போனார்? எச்சரிக்கையா இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும்படி ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. இது என்ன? இந்த மறைவான இடம் என்ன? நாம் தப்பித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்குமானால் இந்த வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கை சொல்ல போகிறேன். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். தாவீது என்ன செய்றார் பாருங்க. இதெல்லாம் தப்பிக்க தாவீது தப்பி ராமாவிலிருந்து சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோத்திலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோத்திலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்கே விஷயம் போது, பொல்லாத வல்லமைக்கு விஷயம் போது. ஆனா இப்ப தாவீது எங்க போயிருக்கிறார்? சாமுவேல் இடத்துல நாயோத்துக்கு போயிருக்கிறார். ராமாவில் இருக்கு. தப்பி முதலாவது செல்ல வேண்டிய இடம் ராமா. இப்ப நாம இந்த 4 விதமான வல்லமைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள நாம் முதலாவது செல்ல வேண்டிய இடம் ராமா. ராமா என்றால் உயர்ந்த இடம் என்று அர்த்தம். உயர்ந்த இடம். இது ஆண்டவருடைய ஆலயத்தையும் காட்டுகிறது, உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்வதையும் காட்டுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்வம் செய்தார். நம்மை எங்க வைத்திருக்கிறாரா? உன்னதத்துல வைத்திருக்கிறார். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தை உயர்வான இடம்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த உன்னதம், இந்த உயர்வு எதை காட்டுகிறது? திருச்சபையை காட்டுகிறது. அப்ப நாம் தப்பி ஓட வேண்டிய இடம் உன்னதமான திருச்சபை, தேவ சமூகம். இன்னைக்கு நான் தப்பணும்னா தேவ சமூகத்துல இருக்கணும், தேவ சமூகத்துல திருச்சபையில இருக்கணும். அப்ப இந்த வல்லமைகளை ஜெயிக்க நாம் இருக்க வேண்டிய இடம் எது? முதலாவது திருச்சபை. இங்கே ராமாவிலே சாமுவேலை பார்க்கிறார் என்று வாசித்தோம். என்ன இடம்? ராமாவிலே சாமுவேலை பார்க்கிறார். இது எதை காட்டுகிறதுனா, இது ஊழியர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை காட்டுகிறது. நீங்கள் ஊழியர்களோடு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், பொல்லாத காரியத்தை உங்க மேல தூக்கி போட்டு உங்களை சாகடிக்கணும்னு நினைச்சாலும் சரி, பொல்லாத ஆவிகள் மத்தியில உங்களை ஒப்பு கொடுத்து ஆவிகளே உங்களை அடிச்சு காலி பண்ணட்டும் நினைச்சாலும் சரி, அதே போல உங்களை கட்டும்படியாய் உங்கள் சிறையிருப்பு பண்ணும்படியாய் சேவகர்களை அமைச்சாலும் சரி, உங்களை பின்தொடர்ந்து வந்தாலும் சரி, முதலாவது நீங்கள் போக வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். 2வது ஊழியர்களுடைய ஐக்கியம். இன்றைக்கு இந்த ஊழியர்களுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா உங்கள் ஆத்துமாவுகளுக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கிறது? தேவ ஊழியர்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். வேதம் சொல்றது உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். அதை எப்படி செய்யறாங்கன்னா உற்சாகமா செய்யறாங்க. அதை வேண்டாத இருப்புக்கு இல்ல, ஐயோ இந்த விசுவாச பிள்ளை அசுத்தாவினால் மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த விசுவாச பிள்ளையோட வாழ்க்கையில சத்துரு இப்படியாய் போராடுகிறானே, ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப ஊழியர்களோட ஐக்கியம் பாருங்க. தாவீது எங்க போனாரு? முதலாவது திருச்சபை, தேவ சமூகம். 2வது ஊழியர்களோட ஐக்கியம். இப்ப எங்க தங்குறாரு? நாயோத் என்ற ஊர்ல தங்குறாரு. இந்த நாயோத் அப்படின்ற ஆங்கில வேதாகமத்தில் என்ன போட்டிருக்குன்னா ஹவுஸ் ஆஃப் டாக்டரின்ஸ், உபதேசங்களின் இடம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்ப பாருங்க, 3 அனுபவம். இந்த 4 வல்லமையை ஜெயிக்க 3 காரியங்கள். தாவீதை என்ன சொன்னார் ஆண்டவர்? ஒளிந்து கொண்டு நின்றார். எங்க போய்? மறைவான இடத்துல. இந்த மறைவான இடம் தான் திருச்சபை. அடுத்தது என்ன சொன்னார்? அங்க போனவன ஊழியர்களோடு ஐக்கியப்படு, ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஊழியர்களுடைய சொல்ல கேளு. அடுத்தது பாருங்க, இப்ப நாயோர், அதாவது உபதேசம். இப்ப இங்க ஊழியர்கள் உபதேசத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். இந்த உபதேசத்திற்குள் இருக்கும் பொழுது நாம தப்பித்துக் கொள்ளலாம். எப்படிப்பட்ட பொல்லாத வல்லமை வந்தாலும் சரி, அசுத்தாவிகள் வந்தாலும் சரி, 3000 பேர் வந்தாலும் சரி, அசுத்தாவி பிடிச்சுக்கிட்டு அசுத்தாவி நேரம் வந்தாலும் சரி, இதை தப்பித்துக் கொள்ள முதலாவது நாம் இருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். 2வது ஊழியர்களுடைய ஐக்கியத்தில் இருக்கணும். 3வது ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உபதேசமாய் சொல்லுகிறார்களே, அந்த வார்த்தைக்குள் இருக்கும் பொழுது இந்த பொல்லாத வல்லமைகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அப்ப இந்த பொல்லாத வல்லமைகள் இருக்கிறது, இதைதான் ஆண்டவர் சொன்னாரு, மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரு. உனக்கு விரோதமா பொல்லாத மனிதர்கள் வரும், வியாதி வரும், தருத்திரம் வரும், எச்சரிப்பின் காரியங்கள் வரும், வழியில ஏகப்பட்ட புயல்கள் வரும்,
வறட்சிகள் வரும், நெருக்கடிகள் வரும். ஆனா அதை மாற்ற, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீ இருக்க வேண்டிய இடம் திருச்சபை. நீ இருக்க வேண்டிய இடம் நீ ஊழியர்களோடு ஒரு ஐக்கியம் வேண்டும். அதே போல உபதேசம், ஆண்டவராக இயேசுவின் வார்த்தை எடுத்து உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிற அந்த ஊழியர்கள் அந்த உபதேசத்துக்குள் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பொல்லாத வல்லமைகள் வந்தாலும் சரி, அதை நீங்கள் ஜெயித்து விடலாம், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்கள் மத்தியில் வார்த்தையை பேசியிருக்கிறார். மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரு. எந்த சூழ்நிலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில மறைவான இடம் எது, எப்படி ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொல்லாத வல்லமைகள், எப்படிப்பட்ட பொல்லாத வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையில உங்களை ஜெயிக்கலாம் என்று வந்தாலும் உங்களை தப்புவிக்கும்படி, உங்களை பாதுகாக்கும்படி, உங்களுக்கான ஒரு மறைவிடமாய் இயேசுவானவர் உங்களுக்காக இருக்கிறார். விசுவாசிங்கள். நிச்சயமாகவே பொல்லாத வல்லமைகளை பார்த்து பயப்படாதீர்கள். இந்த செய்தியானது உங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து பேசியிருக்குமானால் இதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும், ஊழியர்களோடு ஐக்கியப்பட வேண்டும். ஊழியர்கள் மூலமாய் கற்றுக் கொடுக்கிற உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அதன் போய் வாழும் பொழுது நீங்கள் எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்தும் தப்பித்துக் கொள்வீர்கள். இந்த செய்தியை கேளுங்கள், மறுபடியும் கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.